வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பச்சரிசி பாயாசம் தான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பச்சரிசி எடுத்து கொஞ்சம் நேரம் ஊற வைக்கிறவங்களும் ஊற வைக்கலாம், இல்லை அப்படியே கழுவி வைக்கிறவங்களும் வைக்கலாம். ஊற வச்சா சீக்கிரமாக வெந்துடும். கழுவி வச்சேன்னா உடனே கழுவி அப்படியே வேக வச்சேன்னா வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் இல்லை. இது வந்து நல்லா வேகணும். அது எப்படின்னா முக்கால்வாசி வெந்துடணும், கால்வாசி வேகாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பால் ஊற்றுவோம்ல, ஸோ அதில் வந்து வெந்துடும். இது வேகிறதுக்கு வந்து கொஞ்சோடு நம்ம உப்பு போட்டுக்கணும். இது ஃபஸ்ட்டு வந்து பால்லாம் எதுவும் ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி நம்ம எப்படி சாதம் வடிக்கிறதுக்கு அரிசி கழுவி வைப்போம், அதை மாதிரி தான். ரொம்ப தண்ணி அதிகமாக வைக்கக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கணும். ஏன்னா நம்ம பால் ஊற்றுவோம்ல, ஸோ அது அப்போ அதோட மிக்ஸ் ஆகும். நீங்கள் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டுனா பாயசம் வந்து குடிக்கிறதுக்கு வந்து நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சொல்கிறேன். இது நல்லா வந்து ஃபஸ்ட்டு வந்து வேகணும். கொஞ்சம் சிம்மில் வச்சோன்னா பொங்கி வராமல் கீழே இதாகாமல் இருக்குன்றதுக்காக தான் கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்குறோம். இது நல்லா வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஒரு கொதி வரும். கொதி வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நான் அப்படியே அரிசி வந்து கழுவி அப்படியே வச்சிட்டேன். ஸோ அதில் தான் சொல்கிறேன். இது வந்து இப்போ கழுவி நம்ம வச்சுருக்குறோம். இது வந்து கொஞ்ச நேரம் வேகட்டும். பால் வேணுன்றவங்க காய்ச்சி ஊற்றினாலும் ஊற்றலாம், இல்லை வேணான்றவங்க இதாக கூட ஊற்றலாம். ஸோ அதால் தான் சொல்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் வந்து சாதம் வந்து கொஞ்சம் பாதி இதுக்கு வந்து வெந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பால் கட் பண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காய்ச்சி ஊற்றுறவங்களும் ஊற்றலாம், இல்லை அப்படியே பச்சை பால் அப்படியே ஊற்றுறாங்க. ஏன்னா இது எப்படியா இருந்தாலும் கொதிக்க தானே போகுது. ஸோ அதெல்லாம் எந்த மாதிரி வேணாலும் ஊற்றலாம். உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் பால் எவ்வளோ ஊற்றுறோம் பாயசம் வேணுன்ற அளவுக்கு நீங்கள் இது பால் ஊற்றுங்க. ஏன்னா நம்ம இதில் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே தண்ணி மிக்ஸ் பண்ணி தானே வச்சுருக்குறோம். ஸோ அதில் வந்து அந்த அரிசி வந்து ஃபுல்லாக வெந்துடுச்சு முக்கால்வாசி. இப்போ வந்து நம்ம பால் ஊற்றிருக்குறோம் அதில். இப்போ பால் வந்து ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வந்த உடனே தான் சர்க்கரை ஆட் பண்ணணும். உப்பு நம்ம முன்னாடி ஆட் பண்ணிட்டோம்ல. உப்பு ஏன் போடுறோன்னா சாதமும் நல்லா வேகும், அந்த டேஸ்ட்டு ஸ்வீட்டை வந்து ஈக்குவல் பண்ணும். உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தெரியாது. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணுறோம். உப்பு ஃபஸ்ட்டே ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு கொதி வந்தவுடனே சர்க்கரை ஆட் பண்ணணும். இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். ஃபுல்லாக நீங்கள் கிளறி விடாமல் இருந்தோன்னா அடி பிடிச்சிக்கும் பச்சரிசியில் இது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தொழவிட்டே இருக்கணும் அந்த பாயசத்தை. இதில் வேணுன்றவங்க வெல்லமும் ஆட் பண்ணலாம், ஆனால் நான் வந்து சர்க்கரை தான் ஆட் பண்ணியிருக்கேன். சர்க்கரை போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பச்சரிசியில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து சுகர் அதிகமாக வேணுன்றவங்க ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். சுகர் கம்மியாக வேணுன்றவங்க 6 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். அதிகமாக வேணும்னா, கம்மியாக வேணும்னா 4 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். நான் வந்து 6 ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து ஒரே ஒரு ஏலக்காய் வந்து நம்ம நசுக்கி போட்டுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சமாக தானே இருக்குது, அதில் ஒரு ஏலக்காவே போதும். அந்த ஏலக்காய் ஸ்மெல் இருந்துச்சுன்னா பாயசம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அந்த அரிசி அந்த மாதிரி ஸ்மெல், பால் ஸ்மெல் எதுவுமே வராது, ஏலக்காய் ஸ்மெல் மட்டும்தான் வரும். ஸோ அதால் வந்து நம்ம ஏலக்காய் ஒன்று நசுக்கி போட்டுக்கலாம். ஒரே ஒரு ஏலக்காய் தான் நான் போடுறேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் அதே மாதிரி நீங்கள் என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸு, காஜு, பாதாம், பிஸ்தா அது மாதிரி எது இருந்தாலும் போடலாம். நான் வந்து காஜுவும் பாதாமும் தான் வந்து கட் பண்ணி தாளித்து போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நெய்யில் இப்போ வந்து ஏலக்காய் நசுக்கி இதில் போட்டாச்சு. நல்லா இதாகட்டும். இது பால் இப்போ வந்து அந்த சுகர் ஃபுல்லாக வந்து கரைஞ்சிரும்ல, ஸோ அது வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். பாலும் நல்லா கொதிக்க இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் அடிக்கடி தொழகி விடணும். ஏன்னா அரிசி வந்து கொஞ்சம் அடி பிடிச்சிக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா நல்லா வெந்துருச்சுன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா தொழகி விடணும்.
இப்போ நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்து கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 பதாமு 2 காஜு நெய்யில் தான் நம்ம தாளித்து போட்டோம். இப்போ வந்து நம்ம தாளிக்கிற கரண்டி வச்சு தாளிச்சிக்கலாம். தாளிக்கிற கரண்டி வச்சாச்சு. இப்போ வந்து அது கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது போட்டு நெய் ஊற்றி அது போட்டு தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தாளிக்கிற கரண்டி நீங்கள் வானலில் தாளித்து கொட்டுறவங்களும் கொட்டலாம், இல்லை தாளிக்கிற கரண்டியில் வச்சு இது பண்ணுறவங்களும். ஏன்னா இது கொஞ்சம் தானே, நிறையா இருந்துச்சுன்னா வானலில் இது பண்ணலாம். இப்போ வந்து நெய் வந்து அதில் ஊற்றியாச்சு. நல்லா நெய் வந்து காஞ்சதும் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து அதில் போட்டு லைட்டாக கொஞ்சம் வறுபடணும். அதில் இது மாதிரி ஆட்டினா தீயாது. நீங்கள் நெருப்பில் வச்சுருந்தோன்னா டக்குன்னு தீஞ்சிடும் பின்னாடி. அதுக்கப்புறம் திரும்ப முன்னாடி மேலே இருக்கிறது மட்டும் நல்லாயிருக்கும். அப்போ டேஸ்ட் வந்து அதில் கொட்டினா அந்த தீஞ்ச ஸ்மெல் மாதிரி வரும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஷேக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அது நல்லா வறுபடும் ஃபுல்லாக. வந்து கொட்டியாச்சு, நல்லா வறுபட்டுருச்சு. சூடான சுவையான அரிசி பாயாசம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய் பாய். இது ஃபுல்லாகவே வந்து நல்லா வெந்து இதாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். மீண்டும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.